பவுல் ஒரு பெரிய ரகசியத்தை தீமோத்தேயுக்கு சொல்றான். நீயோ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனா இரு. நிறைய பேர் இந்த நல் மனசாட்சியை கண்டுக்கிறதே இல்லை. ஃபெய்த்துன்னு போய் டைத்து கூட கொடுக்காம கடைசியில் வெயிட் ஓவர் ஆகின்ற வந்து ஃபெய்த்தை மட்டும் பேசுகிறாங்க. இந்த ஃபெய்த்தை மட்டும் பேசுறதுனால காரியம் ஆகாதுப்பா. நீயோ அப்படின்னா அவனை மாதிரி இல்லை, நீ வேற. நீயோ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாக இரு. கையை தட்டி கொண்டு அவருக்கு ஆமென். ஏனென்றால் அடுத்த வசனம் போடுங்க, வாசிங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, சிலர் வேணாம்யா அப்படின்னு தள்ளிவிட்டு இந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். சார், தள்ளி விட்டது நல் மனசாட்சி தானே சார்? ஆமா சார், விசுவாசத்தை தள்ளல, அவங்க தள்ளி விட்டது நல் மனசாட்சியை தள்ளி விட்டனால விசுவாசம் சேதமாயிருச்சு. அம்மாவை தள்ளி விட்டீங்கன்னா பிள்ளை சேதமாயிரும். அப்பனை வேணாம் நீ தள்ளி விட்டீங்கன்னா பிள்ளை சேதமாகும். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க? ஆமா. அதனால நீங்க வந்து உங்களுக்கு புருஷனை பிடிக்குதோ இல்லையோ, உங்க பிள்ளைக்கு அப்பான்னு ஒருத்தன் வேணும், இல்ல பிள்ளைக்கு அம்மான்னு ஒன்று வேணும். அந்த ஒரு மனநிலை ஒரு தாயாருக்கு ஒரு தகப்பனுக்கு வேணும். ஏன்னா அதை தள்ளி விட்டா இது சேதமாயிரும். அப்படித்தான் நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டு, இப்ப ரெண்டுக்கு இருக்கிற தொடர்பை நான் பேசுவேன். ஏன் இது தள்ளினா இது சேதமாகுதுன்னு உங்களுக்கு பேசுறேன். நான் முதல்ல இதை புரிஞ்சுக்க. நல் மனசாட்சினா இது பாருப்பா, கர்த்தருக்குள்ள நான் வந்து நீதிமானா இருக்கிறேன், கர்த்தரின் பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு, இவனுடைய வாழ்க்கையில் யாரையும் அழிப்பதற்காக, யாரையும் கஷ்டப்படுத்த, யாரையும் அவமானப்படுத்த, யாரையும் துக்கப்படுத்த, யாரையும் கேவலப்படுத்தக்கூடிய காரியங்களை என் வாழ்க்கையில் நான் செய்ததில்லை என்கிற நல் மனசாட்சி. நல் மனசாட்சியுடையவனாயிரு. எங்க நல் மனசாட்சி இருக்கோ அங்க தைரியம் வரும், அங்க போல்டா அவனை பேசுவான். சொன்னேன் பாருங்க, 28 வருடம் ஒரு ஊழியக்காரனை பத்தி என் பசங்கிட்ட நான் பேசின கிடையாது. நான் நல் மனசாட்சியுடையவனாக இருக்கிறேன். அதனால விசுவாசம்ன்ற கப்பல் எனக்கு என்ன ஆகாது? சேதமாகாது. என்ன விசுவாசம்? என்னை தேவன் உயர்த்துவார், என் பேரை பெருமைப்படுத்துவார் என்கிற விசுவாசம் சேதமாகாது. ஏன்னா மற்ற ஊழியர் கொடுத்த காரியங்கள் நல் மனசாட்சியுடையவனாக இருந்திருக்கிறேன். அப்ப நல் மனசாட்சியை தள்ளிவிட்டால் விசுவாசமாகிய கப்பல் சேதமாயிடும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தை சேதப்படுத்த விசுவாசத்து மேல கை வைக்க வேணாம், நல் மனசாட்சி மேல கை வச்சு அதை தள்ளிவிட்டா விசுவாசம்ன்ற கப்பல் சேதமாயிரும். இப்ப நான் உங்களுக்கு வேற மாதிரி சொல்றேன். உங்க சேதமான விசுவாச கப்பலை நீங்க மறுபடியும் எடுத்துக்கிட்ட நல் மனசாட்சியை நீங்க மறுபடியும் அணைத்து கொண்டால் விசுவாசமாகிய கப்பல் எழுந்து நிற்கும். ஆமென். தள்ளிவிடப்பட்ட நல் மனசாட்சியை மறுபடியும் தாவி நீங்கள் அணைத்துக் கொண்டால் விசுவாசமாகிய கப்பல், வீழ்ந்து போன விசுவாசம் மறுபடியும் எழுந்து நிற்கும். உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வைப்பதற்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய காரியம் விசுவாசம் அல்ல, நல் மனசாட்சி. கரங்களை தட்டி, என் அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னால் விசுவாசத்தை செயல்படுத்த முடியும். உன்னாலே அற்புதங்கள் செய்ய முடியும். உன்னாலே சூரியனை நிறுத்த முடியும். உன்னாலே கிளைமேட்டை மாற்ற முடியும். உன்னாலே கேன்சரை சுகப்படுத்த முடியும். உன்னால உன் குடும்பத்துடைய சூழ்நிலை மாற்ற முடியும். அத்தகைய விசுவாசத்தை தேவன் உனக்குள் கொடுத்து இருக்கிறார். ஆனால் நல் மனசாட்சி இல்லாதபடியினாலே, உன்னுடைய மனசாட்சியில் ஒரு சிறிய குறைவும் குற்றம் இருக்கும்போது அந்த விசுவாசம் செயல்படப்பட முடியாமல் இருக்கிறது. அதனால தான் புதிய ஏற்பாடு முழுவதும் இந்த மனசாட்சியை சரி பண்றதுக்கு அவருடைய ரத்தம், நான் நீதிமான் தேவனுடைய கரையத்தினாலே நீ நீதிமான் ஏன் மறுபடி ஆணி அடிச்சு இருதயத்தில் ஏத்துறாங்கன்னா, விசுவாசமாகிய கப்பலை எடுத்து நிறுத்துவதற்கு. ஆமென் சொல்லுங்க. எந்த சபையெல்லாம் உங்கள் நல் மனசாட்சியை கெடுப்பதற்காக, உங்களை பற்றி பாவ மனசாட்சியை, குற்ற மனசாட்சியை எந்த சபையெல்லாம் பிரசங்கத்தில் மனிதர்களுக்குள்ள ஏற்படுத்துகிறதோ அந்த சபையில் இருக்கிற ஜனங்களுடைய விசுவாச கப்பல்லாம் எப்படி இருக்கும்? சேதமாய்தான் இருக்கும். ஒரே ஒரு கட்டை தான் மறந்துகிட்டு இருக்கு சிலருக்கு, கொடி மட்டும் பறந்துகிட்டு இருக்கு சிலருக்கு. என்னடானா எல்லா கப்பலும் நொறுங்கி கிடக்குன்னா, பேசினவர் ஜனங்களுக்குள்ள நல் மனசாட்சியை கொண்டு வரல, குற்ற மனசாட்சியை கொண்டு வந்திருக்கிறார். நீ செருப்பு போட்டியா, நீ வந்து சீரழிஞ்சு போவ. நீ முடி இப்படி வெட்டிருக்கியா, நீ வந்து மூழ்கி போவ. அடுத்து நீ சட்டை எப்படி போட்டிருக்கியா, நீ சங்கரம் ஆயிடுவ. நீ பேண்ட் எப்படி போட்டிருக்கியா, நீ பேய் அடிச்சு இப்படியே ஃபுல்லாக எதுக்கு முனையிலே பேசி
உங்களை காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்படியே நல் மனசாட்சியை காலி பண்ண உடனே விசுவாசமாய கப்பல் என்ன ஆயிருது? சேதமாயிரு. நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். இந்த செய்தியை கேட்டு பாக்கியம். இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய கிரயத்தை, ரத்தத்தை சிந்தினது வேதம் சொல்கிறது நம்முடைய மனசாட்சியை பூரணப்படுத்துவதற்காக. மறுபடி உங்கள் எண்ணங்களிலே நல் மனசாட்சியை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீதிமான் என்பதை காத்துக்கொள்ளுங்கள். அதை அறிக்கையிடுகிறதிலே கவனமாயிருங்கள். ஏனென்றால் காலை வெள்ளாட்டு கடாய்களின் ரத்தம் ஒரு நாளும் உங்கள் மனசாட்சியை பூரணப்படுத்தாது. அப்படி பூரணப்படுத்தும் ஆனால் மறுபடியும் ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு ஒரே பலியினாலே அதை செலுத்தி தீர்த்து நம்முடைய மனசாட்சியை பூரணப்படுத்தினபடினால் நம்ம வாழ்க்கையில விசுவாசம் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. நல் மனசாட்சி உங்களை எவ்வளவு பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் தெரியுமா? குற்ற மனசாட்சி உங்களை பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வராது. வீட்டு பாடம் எழுதவில்லை அப்படின்னு ஒருத்தர் எழுப்பி விட்டு சப்புன்னு 2 அரை அரைஞ்சு உட்காந்து ஒழுங்கா பார்ப்போம், நாளையிலேருந்து எழுதிட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா உட்காந்து என்ன செய்வான்? அவனை அடிச்சிட்டீங்க, இல்லை அவனை வந்து வீட்டுக்கு அனுப்பாமல் அவனை சொல்லியிருக்கீங்க நாளை எழுதிட்டு வரலன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவோண்டான்னு சொன்ன நீங்கள். அப்படி வீட்டுக்கு அனுப்பாமல் மன்னிச்சு ஒரு அடியை மட்டும் போட்டு உட்கார வச்சுட்டீங்க. இல்லை வான் பண்ணிவிட்டு இனிமேல் ஒழுங்காக வீட்டு பணம் செஞ்சுட்டு உட்கார வச்சிட்டீங்க. அவன் என்ன செஞ்சிருவான்? நல்ல வேலைடா அப்படின்ட்டு அவன் அப்புறம் புக்கை திறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலே முத திறக்கிற மாதிரி அப்படியே நல்லபடியாக திறந்து இனிமேல் வாழ்க்கையில் ஒழுங்காக வாழட்டான்னு முடிவில் இருந்தான். ஆனால் அவனை கொண்டு போய் வெளியே நில்லு அப்படி நிற்க வச்சுட்டு நீ போடா வீட்டுக்கு கிளம்புன்னு அனுப்பிச்சி விட்டா அவன் என்ன செய்வான்? நேராக ஒரு தேட்டரில் போய் உட்காருவான். ஆமாம், எனக்கு என்ன பண்ணுறது? ஒரு நாள் விட்டுட்டாங்க நம்மளை, நாளைக்கு தான் போகணும், ஒரு படத்தை போடுவோம், வீட்டுக்கு போனால் என்னன்னு கேட்பாங்க. அதனால் ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம், படத்தை பார்த்துட்டு போவேன். அடுத்த நாள் அம்பாவை கூப்பிட்டு வானா அப்படி அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் எவனா ரிச்சா ஓட்டுறவனை கூப்பிட்டு வந்து இப்போ தான் படம் எடுத்துருக்காங்க சார், நாங்களாம் அப்போவே பண்ணிட்டோம் சார். இப்போ வெளியே அனுப்பின உடனே இவன் அடுத்தடுத்து வேற மேட்டரை பார்க்குறான். குற்ற மனசாட்சியில் மனுஷனை நீ வைக்க பாவத்தை தொடர்ந்து செய்வான். ஆனால் நல் மனசாட்சிகளை அவனை கொண்டு வந்துட்டா அவன் தவறுகளை மன்னிக்கும் போது அவன் செயல்களை நிறுத்த ஆரம்பிக்கிறான். கைதடும் ஒரு ராமன். நீயோ விசுவாசமும். இன்னைக்கு விசுவாசத்தின் ரகசியத்தை உங்களுக்கு பேசுறேன். விசுவாசத்தின் ரகசியம் 1 தீமோத்தேயு 3:9 வாசிங்க. விசுவாசத்தின் ரகசியத்தை. விசுவாசத்தின் ரகசியம் எல்லாம் சொல்லுங்க. டைட்டில் இப்படி கூட வைக்கலாம், விசுவாசம் நல்மனசாட்சி வேண்டாம், டைட்டில் விசுவாசத்தின் ரகசியம். ரகசியம் நான் சொல்ல, பைபிளே சொல்லுது. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே கையத்தட்டு. ஆமென். What is the secret of your faith? What is the secret of your faith? அப்படினா good conscience. That is the secret of my faith. Amen. எல்லாம் சொல்லுங்க, good conscience is the secret of my faith. Amen. இந்த good conscience வந்து faith வந்து establish பண்ணு. எல்லாம் சொல்லுங்க, good conscience it establish my faith. So concentrate on nal manasachi, not on viswasam. The more you concentrate on good conscience, the more the faith will be developed and established. So viswasathin ரகசியம் ஒரு இடத்துல நல்ல மனசாட்சி என்ன வருது? சுத்த மனசாட்சி வருது, இதுல நல் மனசாட்சி. ஸோ நல் மனசாட்சி எல்லாம் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க நல்லவன்றத, நீதிமான்றத, உங்க மனசாட்சியை கஷ்டப்படுத்துற மற்றவங்க எதை செஞ்சாலும் அவங்க நல் மனசாட்சி பாதிக்கப்படுறத செய்யாம இருக்கு. நீங்க அதை மெயின்டைன் பண்ண ஃபெய்த் தாறுமாறாகும். என் மகளே, பெரிய பெரிய விசுவாச வீரர்கள் எல்லாம் விசுவாச வீரர்கள் அல்ல, நல் மனசாட்சி வீரர்கள். அவங்களுக்கெல்லாம் இந்த குட் கான்ஷியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும். அதனால அவங்களுக்கு ஃபெய்த் லெவல் வந்து என்ன செய்யும்? அப்படி நிற்கும். நான் நீதிமான் என்பதிலே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால அவங்க ஃபெய்த் அப்படி இருக்கும். இப்போ உடனே உங்க ஃபெய்த்தை எடுத்துக்கிட்டோன்னா ஒரே ஒரு வழி, உடனே உங்க ஃபெய்த்தை டெவலப் பண்ணுன்னா நான் ஒரு பாவி,
நான் ஒரு பாவி, அது நிப்பாட்டணும். பிசாசின் வஞ்சனை, அது வஞ்சனை மக்களை குற்ற உணர்ச்சியிலே வச்சிருக்கிறது. அப்போ தான் சார் ஃபெய்த் டெவலப் ஆகாது. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களை விசுவாசம் என்பது தேவனுடைய சூப்பர் நேச்சுரலை இந்த பூமிக்குள்ள கொண்டு வரக்கூடிய மாபெரும் சாதனம். Faith is the only medium through which God's supernatural power will be manifested. விசுவாசம் என்கிற மீடியத்தின் வழியாகத்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை, the invisible God's power will become visible. அப்ப எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லானது இந்த மீடியம். அதனால தான் இந்த மீடியம்ல கை வைக்க பார்க்குறான் பிசாசு. இந்த ஃபெய்த்தை நுறுக்கிட்டோம்னா என்ன நடக்காது? சூப்பர் நேச்சுரல் காடை வந்து அவனும் பார்க்க முடியாது, மற்றவனும் பார்க்க முடியாது. அப்போ விசுவாசத்தை காலி பண்ணவனு எங்கே கை வைக்கிறான்? நல்மனசாட்சியில் கை வைக்கிறான். எப்பெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு வியாதி, உங்கள் குடும்பத்தில் வியாதிப்பட்டவங்க வருத்தப்பட்டவங்க இருக்காங்க, அப்பெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த வியாதியை சுகப்படுத்தும் என்பது அல்ல, ஆண்டவரின் விசுவாசத்தை உயர்த்தும் என்பதும் அல்ல. ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே உமக்குள்ளே நான் நீதிமானாய் இருக்கிறேன், உங்க ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு இருக்கிறேன். ஓ நான் நீதிமான், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமியில இப்பொழுது உம்முடைய சாயல் கொப்பாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இதை மட்டும் ஒரு 4 தடவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுனீங்கன்னா அடுத்த செகண்ட் பூனையா இருந்த நீங்க ஒரு நிமிஷத்துல புலியா மாறுவீங்க, சிங்கமா மாறுவீங்க. உடனே நீ கர்ஜித்து திரும்பிய என் வீட்டுக்குள்ள நான் நன்மையை பின்பற்றினால் எனக்கு தீமை செய்கிறவன் யார்? கரங்களை தட்டி ஆமென். உங்களுக்குள்ள அப்படியே வெள்ளைய பீரிட்டு வெளியே வரும். அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், வியாதிக்கு ஜெபிக்காத, நான் நீதிமான் நான் நீதிமான் என்கிற இடத்துக்கு நீ வந்து நின்னா அடிச்சு தகர்த்துடும். நீ வந்து பஞ்சரா போன வண்டியில போயிட்டு நீ இன்னும் ஆள் ஏறுங்க இன்னும் ஆள் ஏறுங்க அப்படின்னு ஜபக்குறிப்பை ஏற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ எவ்வளோ ஜபக்குறிப்பை ஏற்றலாம், வண்டி டயர் பஞ்சருப்பா. ஒரு கண்டக்டர் டயராக போன, டிரைவர் பஞ்சரா போன வண்டியில் இன்னும் 3 பேர் வாங்க டிக்கெட் கொடுங்க, இன்னும் பீப்னு ஊதிக்கிட்டு இருந்தா அவன் சொல்லுவேன், டிக்கெட் எடுத்துட்டோம், எங்கே டிக்கெட் எடுத்துருக்குறோம் அப்படின்னா. எதுக்கு டிக்கெட் எடுத்துருக்கீங்க? மேலே போகிற டிக்கெட் எடுத்துருக்கீங்களா? அந்த மாதிரி. என் அன்புக்குரியவர்களே, நீ பயணிகளை ஏற்றுவதில் அல்ல, ஜபக்குறிப்புகளை ஏற்றுவதில் அல்ல, சுகத்துக்கு அல்ல, ஐஸ்வர்யத்துக்கு அல்ல, ஆரோக்கியத்துக்கு அல்ல, இதுக்கெல்லாம் ஜெபிக்கிற நிப்பாட்டிட்டு நான் ஒரு நீதிமான், இயேசுவின் ரத்தம், அதுக்கு மட்டும் நான் நீதிமான் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஜெபி. புரிந்து இயேசுவின் ரத்தம். முதலாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்கள் சிந்தனைக்கு. மாற்று வரிக்கு போனால் முதலாவது ஜெபிக்க வேண்டியது உங்கள் சிந்தனைக்கு. பிரச்சனையில் இருக்கணும், முதலாவது ஜெபிக்க வேண்டியது உங்கள் சிந்தனைக்கு. இருப்பு ஆயுதம் அழுக்கலாய் இருக்க, பிரசங்கி 10:10, அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதா இருக்குமே. அப்ப நீ குற்ற மனசாட்சியோட இருந்துகிட்டு லொடுக்கு லொடுக்கு லொடுக்குன்னு போட்டு நீ வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா 72 மணி நேரம் தேவைப்படும்ல. 72 மணி நேரம் அப்படின்னு அப்படின்னா வெட்டிக்கழுதையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா அப்படின்றது அந்த 77 வயசு 72 இதெல்லாம் பேசுறது. இவன் கொண்டு 72 பிரேயர்ல கொண்டுட்டான். அப்ப ஏன் 72 தேவைப்படுது? கத்தி ஃபுல்லா மொட்டை கத்தி. ஆனா உன் மைண்ட் ஷார்ப்பா இருந்தால் கை தட்டுங்க. ஆமென். பிரசங்கி சொல்லுகிறான், இருப்பு ஆயுதம் அழுக்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனான். நான் நீதிமான் என்பதை தீட்டு, நல்லா தீட்டு. எடுத்தோன்னே ஜபத்துக்கு பெறாத, தோத்திரம் போகாத, வெட்டாத, முதல் தீட்டு, சரட்டு. நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தில் நீதிமான், என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கு. மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என் பாவங்களை பிரித்திருக்கிறார். நான் இப்பொழுது குற்றமற்றவனாய் அவர் முன்பாக நிற்கிறேன். நான் தேவனுடைய ஸ்மித்தா இருக்கிறேன், நான் தேவனுடைய சாயலா இருக்கிறேன். கத்திய நல்லா தீட்டு. 1/2 மணி நேரம் தீட்டு, 1/2 மணி நேரம் ஜபத்துல 25 நிமிஷம் தீட்டிட்டு வாடா, என்ன ஜப குறிப்பிடான்னு கேளு. வச்சோன்னே சட்டு வெளியே பிசாசெல்லாம் அவ்வளவு டிஸ்டன்ஸ்லயே ஓடிடும், வராது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும். ஆகவே ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் தான். இன்று இரவு வேளை உங்கள் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ளும்படி இயேசுவின் ரத்தத்தோடு இணைக்கப்படுங்கள். அவர் ரத்தம் உங்களை கழுவட்டும். அவர் ரத்தத்தின் வல்லமையை தியானியுங்கள். அவர் ரத்தத்தின் வல்லமையில் மூழ்குங்கள். எழுந்து நிற்கும் போது மலைகள் உங்களுக்கு முன்பாக அசையும். நான் நன்மையை பின்பற்றினால்
எனக்கு தீமை செய்கிறவன் யார்? உங்களுடைய நீதியை புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் இயேசு சொந்த நீதியை கொடுத்தாரு. சிலரெல்லாம் என்னதான் நீங்க கழுவி கழுவி வச்சாலும், அவனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலும் அவன் அந்த மேட்டருக்கு மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணுவான். அதாவது உள்ள வந்து ஹார்ட் டிஸ்க் சரியில்லை. நீங்க திரும்ப 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 ஆன்டி வைரஸை போட்டு அங்கிள் வைரஸ் எதை போட்டாலும் அது ஒரு மணி நேரத்துக்கு ஓடும், திரும்ப அப்படி நின்றுக்கிறோம், ஹேங் ஆகிக்கிறோம். இப்போ அவனுக்கு முதல் என்ன செய்யணும், ஹார்ட் டிஸ்கை தூக்கிடணும். தூக்கி அப்படியே தலையை சுற்றி ஒரு 3 தடவை துப்பி அதை வந்து தூர போட்டுருங்க. இயேசு நாமத்தில் நான் 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 எனது, என் அறிவு, என்னுடைய மனது, இந்த சுயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆமாம் ஆர்டர் பண்ணி இயேசுவின் நாமத்தில் தேவ நீதின்ற ஹார்ட் டிஸ்கை வாங்கி சரட்டு மாற்றுங்க. அது வாட்டுக்கு 500 டிபி 1000 டிபினாலும் 2000 5000 டிபி 10,000 டிபி அது வாட்டுக்கு எவ்வளவு லோடு ஏற்றுனீங்கனாலும் அது வாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு. இப்போ உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் வேறு இருதயத்தைன்னு சொன்னார்ல, அதை கொடுத்துருக்காரு உங்களுக்கு. ஸோ நல் மனசாட்சி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவன்லாம் விசுவாசத்தில் மலை மாதிரி தான் நிற்பான். இன்னைக்கு உங்கள் விசுவாசத்தை தாக்கியிருக்கான்னா, விசுவாசத்தை தாக்கல சாரே, உங்கள் நல் மனசாட்சியை தாக்கியிருக்கிறான். நீங்கள் நல்லவென்ற எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வீரம் உங்களுக்கு வரும். பலவிதமான எதிர்மறையான காரியங்கள் இடத்துல சொன்னபோது நான் அந்த அதிகமாக என் விசுவாசத்தை வர்த்திக்கப்படுதுன்னு உலகத்தை தான் பார்ப்பேன். அவனை கொஞ்ச நேரம் நல்லா பார்த்துட்டு சொல்லுவேன், இன்றைக்கு இருந்து நாளை கடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்றால், என் பரமபிதா எனக்கு நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? இயேசுவை பார்த்து உங்களுக்கு நல் மனசாட்சி வரலையா? இல்லை பரிசுத்தவான்களை பார்த்து வரலையா? அப்போ கூட உங்களுக்கு நல்லவன் தெரியலையா? உங்களை சரி சக விசுவாசியை பார்த்தாச்சு நல்லவன் தெரியல, அதுவும் தெரியலையா? அப்போ துன்மார்க்கனையாச்சும் பாரு, அவனையாச்சும் பார்த்து 4 மார்க் எடுத்தவனை பார்த்தாச்சும் 6 மார்க் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் என்ன வரும், தைரியம் வரும். அவனை பார்த்துட்டு வெட்டியா போன இவனே இவ்வளோ நல்லா இருக்கிறான் அப்படியாச்சும் வா. அதைத்தான் தேவன் கம்பேர் பண்றாரு. இந்த காட்டு புல்லுக்கு ஒளிந்து போகிறவைகளே, மோசே பார்த்து சொல்றான் சார், பவுல் சொல்றார், ஒளிந்து போகிற ஊழியத்தை செய்த மோசேயின் முகத்தில் அந்த மகிமை இருக்கும் என்றால் நிலைத்து நிற்கிற ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு மகிமை எவ்விதமாக இருக்கும்? ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் எங்கள் ஊழியத்திற்கு முன்பாக ஒரு ஊழியமே அல்ல. இதெல்லாம் வந்து நல் மனசாட்சி. உங்கள் பாவங்களுக்காக சொந்த கிரயத்தை கொடுத்து, உங்கள் பாவத்தில் இல்லை, அதாவது ஒரு நாளைக்கு 490 முறை நீங்கள் பாவம் செய்தாலும், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு காரியத்தில் ஒட்டுமொத்தமாக 490 பாவம் இல்லை, ஒவ்வொரு பாவத்தையும் 490 தடவை செய்யணும். அப்படி ஒவ்வொரு பாவத்தையும் நீங்கள் 490 முறை செய்தாலும் யார் இருக்கீங்களா? இதுவரைக்கும் எவனும் பிறந்ததில்லை, இனிமேல் எவனும் பிறக்க போறதில்லை. 10 கொலையை பண்ணிட்டு நாங்கள் ஏரியாக்குள்ள பெரிய ரவுடிடா, ஒரு ரவுடி கிடையாது. ஒரே நாளில் 490 பேர் நீ குத்தினாலும் அதையும் மன்னிப்பதற்கு தேவன் கிரயத்தை செலுத்தி இருக்கிறார் என்பதை என்றைக்கு நீ புரிந்து கொள்ளுகிறாயோ அன்றைக்கு தான் விசுவாசம் எந்திரிச்சு நிற்கும். நல் மனசாட்சி எல்லாம் சொல்லுங்க. அவனை பார்க்கறதுலே அவன் அப்படியே ரிவர்ஸ்ல போயிடணும். அப்ப இதெல்லாம் என்னன்னா, இந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள கொடுக்குற அந்த ஸ்பிரிட் அங்க இருக்கும், அது உலாவிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது தலையில எது ஊற்றப்படுதோ அதுதான். அவன் கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை தங்குன்னு ஆடிட்டு இருந்தோன்னே இவன் அப்படியே போனவன் அப்படி நொந்து போய் தான் வருவான். ஆலயம் என்பது விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை எடுத்து கட்டுவது. தாய்லாந்து தானா, எல்லா கலத்தையும் திறந்துருச்சு, டெட் பாடி எல்லாம் காணோம். எவ்வளோ திருட வந்திருப்பேன், ஏதாச்சும் எடுத்துட்டு போயிருப்பான். இல்லை வருக, அதை எப்படா வருக, நாங்கள் இங்கே இருக்குமா என்னடா வருக, மண்டையில் போட போங்கடா. மதுரைக்குள்ள இல்லை, இந்தியாவில் இருக்க அத்தனை கல்லறையும் திறந்து அத்தனை டெட் பாடியும் காணாமல் போனாலும் நான் இயேசுநாதர் வந்தால் நம்ப மாட்டேன், நான் எடுத்துக்கொள்ளப்படாத வரைக்கும் என்பதுதான் நல்மனசாட்சி. நல்மனசாட்சி அந்த இடத்துக்கு நீங்க வரணும் சார், அந்த இடத்துக்கு நீங்க வரணும், அந்த இடத்துக்கு நீங்க வரணும்.
அந்த அளவுக்கு நீங்க நீதிமான்றதை ஆழமா உணரணும். நல் மனசாட்சி உடையவர்களிடத்தில் விசுவாசம் தாண்டவம் ஆடுகிறது. கையை தட்டு. ஆமென். நல் மனசாட்சி உள்ளவர்களிடத்தில் சொல்லுங்க, விசுவாசம் தாண்டவம் ஆடுகிறது. ஆனா நல் மனசாட்சி இல்லைன்னா பிரேயர் இருக்கும், எல்லாம் இருக்கும், பால் இருக்கும், பழம் இருக்கும், விசுவாசம் இருக்காது. 4 வகை செய்தி இருக்கும். அடுத்து அப்ப இந்த நல் மனசாட்சி தான் ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் மனுஷன் பழத்தை சாப்பிட்ட உடனே காலியானது எது? நல் மனசாட்சி. அதனால ஃபெய்த் அவனால் ஆப்ரேட் பண்ண. நல் மனசாட்சி தான் பிசாசின் குறி. அது மட்டும் முடிவு எடுத்துக்காங்க, சரியா? இப்ப ஒரே ஒரு ஆள் பார்க்க போறோம். அவன் விசுவாசத்தின் மிகப்பெரிய நபர். அதற்கு காரணம் அவன் சொல்வது என்னவென்றால், நான் சுத்த மனசாட்சி உள்ளவன், தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறேன். வாசிப்ப 2 வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி, விசுவாச வீரனாகிய எலியா. பழைய ஏற்பாட்டில் ஒரு முறை பிரதர் டிஜிஎஸ் தினகரன் கேட்டாங்க, நீங்கள் யாரை போல ஊழியம் செய்ய விரும்புகிறீர்கள்? எவ்வளவோ அற்புதங்கள் செய்கிற, அடையாளங்கள் செய்கிறீர்கள், யாரை போல ஊழியம் செய்ய விரும்புகிறீர்கள் சொன்னபோது அவர் சொன்ன வார்த்தை, நான் வேதத்திலே எனக்கு பிடித்த கதாபாத்திரம் எலியாவை போல நினைத்த போதெல்லாம் அற்புதம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆறாத வாஞ்சியா இருக்கிறது. எலியா ஜெபித்த போதெல்லாம் அற்புதம் செய்ய மாட்டானா, நினைச்ச போதெல்லாம் அற்புதம். அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு சார். அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. கேம்ப்ல ஃபர்ஸ்ட் காட்ஸ் பவர் ரிலீஸ் ஆனப்ப வருகிற நாட்கள்லாம் வந்து அதுக்குள்ள போகிறோம். திரும்ப முதல் நாள் வந்து நான் கை நீட்டுமோ டக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்குது. ஆவியானவர் சொல்றாரு, ஜஸ்ட் ஃபாலோ மீ. நான் யார் மேலெல்லாம் கை வைக்க சொல்ல அவன் மேலே மட்டும் வை, அவனுக்குள்ளலாம் ஒரு பெரிய வல்லம் இறங்க போகுதுன்னாரு. அப்போ ஒரு வருஷத்தில் 3 வாரம் 5 வாரம் 7 இப்படி காட்டுவார். டக்கு வைக்கும்போது அத்தனை பேர் ஃப்ளாட் ஆகுறாங்க. சில நின்று நான் வச்சுட்டு போய் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு விழுகிறாங்க. எல்லாருக்கும் பவர் ஆப்ரேட் ஆகுது. இடையில ஒரு அம்மா வேமா ஒரு பையனை கூட இவன் மேலே தலையில் கை வைங்கினேன். அவன்கிட்ட கை வைக்கிறேன், நத்திங் ஹேப்பன். அவர் சொன்னார், ஜஸ்ட் ஃபாலோ மீனார். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேயோ செகண்ட் டேவோ அந்த கேம்ப் ரொம்ப மகிமையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் நினைக்கிறேன். செகண்ட் டே ஜோம் பண்ணுவேன். கர்த்தர் சொன்னார், நேற்று நான் முன்னாடி பண்ணி பின்னாடி வந்தேன், இன்னைக்கு நீ முன்னாடி போகிற, நான் பின்னாடி வரேன்னாரு. என்னால் மறக்கவே முடியாது. இப்போ சொன்னார் அவர், இப்போ நீ யார் மேலே நீ கை வைக்கிறியோ அது மறக்கவே முடியாது. அன்னைக்கு நான் வந்து டெஸ்டே பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் இன் த சென்ஸ் வந்து நான் எங்கெல்லாம் மூவ் பண்ணுறேனோ அங்கே அத்தனை பேர் மேலும் அன்னைக்கு தான் வந்து என் சாய்ஸுக்கு வந்தனால ஒட்டு மொத்தமாக 2000 பேர் விழுந்துட்டாங்க. கேமராமேன்லேருந்து வீடியோ எடுக்கிறவர்லேருந்து இது பிஏ சிஸ்டத்தில் உட்காந்து இருந்தாலே விழுந்துட்டு அவன் புறஜாதிங்க டமால் விழுந்துட்டான் பின்னாடி. அப்போ 2வது ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் தேவன் ஊழியம் ஃபர்ஸ்ட்டை தாண்டினா செகண்ட். இந்த எலியா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனவன் நினைச்சா அப்படி செய்வான் அற்புதம். அதுக்கு சொல்லுகிற வார்த்தை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எலியா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குது? நல்மனசாட்சி, விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம். 2க்கு தொடர்பை பேசிக் கொண்டிருக்கிறேன். சீக்கிரம் வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி. இந்த எலியா அப்படின்னா the man of boldness. எல்லாம் சொல்லுங்க. ஆனா ராஜா such a brave heart. அது நினைச்சே பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் போய் படிங்க. எசபேலை பார்த்து சொல்றான், அவளுடைய ரத்தத்தை நாய் நக்கும். அவெல்லாம் அனாயிட்டிங்ல இறங்கிட்டானா அவனை எவனும் பிடிக்க முடியாது. அப்படியா நேரா போய் ராணிக்குன்னு சொல்லிடுவான், ராஜாவுக்கு சொல்லிட்டு வந்துடுவான், ஏய் உன் பொண்டாட்டி செத்துருவாடா, அவ ரத்தத்தை நாய் நக்குண்டான்ட்டு. அதெல்லாம் வந்து மனுஷனால வராது. அது தேவனுடைய அத்தகைய அபிஷேகம் பெற்றவன் அவன். அது எல்லாத்துக்கும் அவனுக்கு ஒரே ஒரு பேஸ்டா இருந்துச்சு. வாசிங்க, திஸ்பியனா எலியா ஆகாப ராஜா பார்த்து அவனை ஃபர்ஸ்ட் சீன் காட்டும் போது ராஜாட்ட தான் பேசுறான். வாசிங்க. என் வாக்கின்படியே அன்றி. எப்படி என்ன போல்னஸ் பாருங்க. ஏதோ கர்த்தர் பார்த்து சாமி பார்த்து நமக்கு ஏதா என் வாக்கின்படியே அன்றினா unless I utter a word. நான் வாயை திறக்காம நீ எத்தனை பேரை கூட்டு வந்து பூஜை போட்டாலும், எத்தனை வந்து யோகிகளையும் ரோகிகளையும் எத்தனை பேர் அவளை நீ வந்து அவ பேர் என்ன இஸ்லாம் திருவாங்களே அகோரிகளை கூட்டு வந்தாலும் சரி, என் வாக்கின்படியே அன்றி. கையை தட்டு. சூரியனை நம்ம கண்ட்ரோல் தான். எலியா சுவிட்ச போட்டாதான் சூரியனே உதிக்கும்.
நாங்களாம் நாங்க மோசமானல முக்கியமானவங்க. எலிஜா அப்பவே இயற்கை ஆண்டு கொண்டிருந்தவன். இந்த கடைசி நாட்களில் எலியாவின் ஆவியோடு தேவன் எழுப்புகிறார். இயற்கை ஆளுகிறவர்கள், ராஜாக்களிடத்தில் முகமுகமாய் பேசுகிறவர்கள், ராஜாக்களை கடிந்து கொள்ளுகிறவர்கள், இதனை எலியாவின் ஆவி. கையை தட்டு.